4 அம்சம் இருந்தால் இஸ்லாமிய திருமணம் முடிந்துவிட்டது. 1வது மணமகன் மணமகளுக்கு தருகிற மகர் தொகை. 2வது மாப்பிள்ளை இடத்தில் சம்மதம் கேட்கிற ஈஜாப். இன்னாருடைய மகளை இன்னார் சாட்சியாக இன்னார் வக்கீலாக இருந்து உங்களுக்கு மணமுடித்து தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஈஜாப். 3வது மாப்பிள்ளை ஒப்புக்கொண்டு நான் ஏற்றுக்கொண்டேன் என்று தருகிற கபூல். 4வது வலிமா என்கிற ஒரு விருந்து. உறவினர்கள் மட்டுமல்லாமல் ஏழைகளையும் அழைத்து செய்யப்படுகிற விருந்து. இந்த 4ஐ தவிர இஸ்லாமிய திருமணம் வேறொன்றும் இல்லை. நாம் இத்தோடு 4ஐ 40 ஆக்கி 40ஐ 400 ஆக்கி இன்றைக்கு நம்முடைய திருமணம் ஒரு 4 அம்சத்தை நிறைவேற்றுகிற இடத்தில் 400 அம்சங்கள் தேவையில்லாதவையாய் ரசூலா சொல்றாங்க, ஃபதுஃபர் பிதாத்தித் தீன் தரிபத்தியதான். ஃபதுஃபர் பிதாத்தித் தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை எடுங்க. அதுவும் பொருளுக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, நசபுக்கு குடும்பத்திற்காக வேண்டி 4க்கும் 3க்கும் எடுக்கலாம். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை எடுக்கலாம். இதையெல்லாம் இட தாண்டி மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை எடுப்பது உங்களுக்கு சால சிறந்தது. நீங்க மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை எடுக்கும் பொழுது இந்த 3ஐயுமே அல்லாஹ் தந்துருவான். ஏன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்வான், பருவம் அடைந்த ஆணோ பருவம் அடைந்த பெண்ணோ நிக்காக்கு தகுதியானவர்கள். அந்த தகுதி வந்துட்டா நீங்கள் நிக்கா செய்து வையுங்கள்.